மனவெளி புதிதாக இந்த ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் பிரியமானவர்களே. இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 2.38 பில்லியன் பீப்புள், அதாவது 238 கோடி பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டால நம்ம பார்க்கிறோம். அதுல நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்குது வச்சுக்கோங்க. அந்த டினாமினேஷன் பத்தி தான் நம்ம பேச வரல. கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பொதுவான அந்த காரியத்தை குறித்து நம்ம பேசலாம். இந்த நாள் வீடியோல நம்ம எதை குறித்து அதிகமா பார்க்க போறோம் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் என்பவர் உண்மையா யார், வாட் இஸ் டு பி a Christian, who are true Christians அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, சண்டே ஆனா சர்ச் போவாங்க, இல்லைன்னா சம் டைம் SDA பீப்புள், இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் எல்லாம் சாட்டர்டே ஆனா கூட சர்ச்சுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்றாங்க, பிரைஸ் அண்ட் வர்ஷிப் ஈவெண்ட் எல்லாம் பண்றாங்க, கான்சர்ட்ஸ் பண்றாங்க. ஒரு கிறிஸ்துவ குடும்பம் எப்படி இருக்கும், காலையில் அவங்க எழுந்து ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க. பைபிள் வாசிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா காணப்படுது. அதுக்கப்புறம் நிறைய ரிச்சுவல்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்மளை அடையாளப்படுத்துகிற விதமா அநேக காரியங்களை நம்ம செய்கிறோம். நம்ம கிறிஸ்தவர்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் மூலமாக நம்ம கிறிஸ்தவர் ஆகிறோமா, இல்ல வேதத்தின்படி நம்ம கிறிஸ்தவரா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிறிஸ்டியன் அப்படின்ற வேர்டு எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீக் வேர்டு கிறிஸ்டோ அப்படின்ற ஒரு வேர்டுல இருந்து கிறிஸ்டோ அப்படின்னா அனாயிண்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையா அது காணப்படுகிறது. அந்த கிறிஸ்டோல இருந்து தான் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதம் நமக்கு வழங்கப்பட்டது. முதல் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல ஒரு இந்த காரியம் போடப்பட்டிருக்கு பாருங்க. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அதாவது எருசலேமிலிருந்து சிதறடிக்கப்பட்ட பர்சிக்யூட் பண்ணப்பட்ட அநேக சீஷர்கள் அந்தியோகியா அப்படின்ற ஒரு சிரியால இருக்கிற ஒரு சிட்டிக்கு போறாங்க. அங்கெல்லாம் அவங்க ஃபெல்லோஷிப் பண்ணும் பொழுது அங்க இருக்கிற ஜென்டைல்ஸ் இவங்களை பார்க்கறாங்க. அங்க இருக்கிற பத்தினர்கள் இவங்களை பார்த்து இந்த பீப்புள் குரூப் ரொம்ப புதுசா ஆராதிக்கிறாங்க. இவங்க யூதர்கள் கிடையாது, இவங்க கிரேக்கர்களும் கிடையாது. இது புதுசா அந்த கிறிஸ்து எனப்படுகிற ஒரு நபரை பின்பற்றுகிற நபரா இருக்கிறாங்க. அதனால இவங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெயர் கொடுக்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் டைமா த கிறிஸ்டியன் டேர்ம் கிவன் பை ஜென்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் பார்க்கிறோம். ஸோ இந்த உலகத்துல பல மதங்கள் இருக்கிறது. ஹிந்துவிசம் இருக்கு, முஸ்லீம் இருக்கிறாங்க, புத்திசம் இருக்குது. அதுக்கப்புறம் ஏத்திஸ்டுக்கெல்லாம் கூட இப்போ அவங்க எல்லாம் கூட ரிலீஜியனா ஆயிட்டாங்க. நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்கு. இப்போ கிறிஸ்தவ மதம், கிறிஸ்துவை ஃபாலோ பண்றோம்னு சொல்றவங்க உண்மையாகவே எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, எதனால அவங்க மற்ற மதத்தை காட்டிலும் வித்தியாசப்படுகிறாங்க, எப்படி டிஸ்டிங்டா அவங்க தெரியுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பாயிண்ட் a Christian is a believer, a follower of Jesus Christ and a child of God. அதாவது கிறிஸ்தவன் என்கிறவன் முதலாவது அவன் ஒரு விசுவாசி, அதுக்கப்புறம் ஒரு சீஷன், அதுக்கப்புறம் அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாய் ஆகும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சோ யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார்களோ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவரை விசுவாசிக்கிறது தான். அவரை நம்ம பார்க்கல, இப்போ பார்க்க முடியாத அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வார்த்தைகளை பார்த்து நாம அவரை அறிந்து அவரை கற்றுக்கொள்கிறோம், அவர் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் தான் முதல் முக்கியமான ஒரு காரியம். நான் ஒரு கிறிஸ்தவனா என்னை அடையாளப்படுத்திக்கிறதுல. அப்படி இருக்கும் பொழுது தேவன் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் அப்படி நம்ம வேத வசனத்துப்படி சொல்ல முடியாது. பாருங்க, தேவன் எல்லாரும் உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஆனா எல்லாரும் தேவனை பார்த்து அப்பா பிதான்னு சொல்ல முடியாது. ஆனா யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரை பார்த்து, பிதாவானவரை பார்த்து அப்பா பிதாவை என்று சொல்லி அவர் ஆராதனை செய்ய முடியும். அந்த அதிகாரத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே அதிகாரத்துல யோவான் 1:13 பார்க்கிறோம், அப்படிப்பட்டவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதாவது இந்த உலகத்துல நாம எல்லாம் எப்படி பிறந்தோம்னா நம்ம அப்பா அம்மா மூலமா தான் பிறந்தோம் இல்லையா? ஆனா ஒருத்தர் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகள் ஆகும் பொழுது அவனுடைய பிறப்பு மறுபிறப்பா மாறுது. இந்த வகையில் எப்படின்னா, ஆண்டவர் விசுவாசிக்கிறது மூலமா இப்ப தேவனுடைய சித்தத்தினால பிறக்கிறவங்களா அவங்க மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது.
பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகளா இருங்கள் அப்படி சொல்லிட்டு, அடுத்தது நாம் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றதுனால கிறிஸ்துவர்கள் ஆகிறோம்னா, ஆண்டவரை பின்பற்றுகிறதுனால, ஆண்டவர் எனக்காக செய்த காரியங்கள் எல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்னு பார்த்து அதை நான் இமிட்டேட் பண்ணும் பொழுது நான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனா நான் மாறுகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது எபேசியர் 5:1-2 நாம் வாசிக்கிறோம். பவுல் சொல்கிறார், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் நமக்கு சொல்லுகிறார். அப்ப நம்ம முதல் பாயிண்ட் என்னன்னா, ஒரு கிறிஸ்தவன் என்பவன் அவரை விசுவாசிக்கிறவன், அவருடைய வாழ்க்கை பின்பற்றுகிறவன், அவருடைய நடக்கையை பின்பற்றுகிறவன், இயேசுவை பின்பற்றுகிறவன், அடுத்ததான் தேவனுடைய பிள்ளையாய் அதிகாரம் பெற்றவன். ஆமென். சோ ரெண்டாவது பாயிண்ட் a Christian is a regenerated person or a born again person. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. கிறிஸ்டியன்ஸ் சொல்லிக்கிற எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல. இந்த ஒரு ப்ராசஸ் அவனோட வாழ்க்கையில் நடந்தால் வழியா அவங்க கிறிஸ்தவர்கள் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. கிறிஸ்தவர்கள் அப்படின்னா ஒரு ரீஜெனரேட்டட் பர்சனா இருக்கணும், அப்படின்னா மறுபடியும் பிறந்தவர்களா இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் கிறிஸ்தவன் மறுபடியும் பிறந்தவன். ரீஜெனரேஷன் அப்படின்றது ரொம்ப நெசசரியான ஒரு ஸ்டெப் நம்மளுடைய கிறிஸ்டியன் லைஃப்ல. சரிங்களா? ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்துல, ஒரு பரிசுத்தமான சமூகத்துல இல்ல பரிசுத்தமான தேவனோடு நாம் தொடர்ந்து உறவு வைத்துக் கொள்ள முடியும், ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்ள முடியும். ரிலேஷன்ஷிப் வச்சுக்க வேணும்னா அதுக்கு முக்கியமா நம்ம பார்ன் அகைன் ஆகணும், மறுபடி பிறந்தவர்களாய் நம்ம மாறணும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமஸ் அப்படின்ற சொல்றாரு. யோவான் 3:5 இயேசு பிரதித்தமா சொல்றாரு, ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவன ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஜலத்தினாலும் ஆவியாலும் பிறக்கிற ஒரு அனுபவம், ஒரு ரீபார்ன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட வாழ்க்கையில, ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையில, ஒவ்வொரு பெல்லீவரோட வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவன் ரீஜெனரேட்டட் கிறிஸ்டியனா மாறுகிறான். அவன் மறுபடியும் பிறந்தவனா மாறான். அதாவது நிக்கோதேமஸே கேட்பாரு அந்த இடத்துல, மறுபடியும் நான் எப்படி போய் என்னோட தாயின் வயிற்றுல போய் திரும்ப பிறக்க முடியுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் நீ ரொம்ப பிசிக்கலா இந்த உலக திங்க் பண்ற மாதிரி நீ திங்க் பண்ற, அப்படி யோசிக்காத, நீ ஸ்பிரிச்சுவல் சைட்ல யோசித்துப்பா அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல. ஏன்னா இந்த மாம்சம் ஒரு மாம்சத்தை பிறக்கும், அதே போல ஆவியானதை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 3:7 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஒருத்தனுக்குள்ள கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லைன்னா அவன் மறுபடியும் பிறக்காமல் அவன் இருந்தானா ஒரு பெயர் கிறிஸ்தவனாக மாத்திரமே இருக்குவான். அவனிடத்தில் கிறிஸ்துவே இல்லை, அப்படி சொல்லிட்டு அவனோட வார்த்தை சொல்றது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவன் வேணா சொல்லிக்கலாம், நாம வேணா சொல்லிக்கலாம் நான் கிறிஸ்டியன் சொல்லிட்டு. ஆனா இந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நம்ம யாரும் கிறிஸ்தவர்கள் என்று நம்ம அழைத்துக் கொள்ள முடியாது. ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். பிறந்தா மாத்திரம் போதாது, அந்த பிறந்ததுல இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் சைல்டு எப்படி ஆண்டவருக்குள்ள வளருமோ அது வளரும் பொழுது அது தேவனுடைய புத்திரனா அவங்க உருமாறுகிறார்கள். அவங்க தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறதுனால அவர்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. ஆமென். சோ 2 பாயிண்ட் பார்த்தோம். மூணாவது பாயிண்ட் Christian is a new creation with a new beginning. ஒரு கிறிஸ்தவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், புதிய துவக்கத்தோடு அவன் காணப்படுகிறான் அப்படி சொல்லிட்டு பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அவனோட வாழ்க்கை அதுக்கு முன்னாடி எப்படிப்பட்டதா இருந்ததோ அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா ஒரு ஆண்டவருக்குள்ள வந்துட்டான், ஆண்டவர் விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அவன் நியூ பார்னா ஆகுறான். அதுக்கப்புறம் அவன் ஆண்டவருடைய சீஷனா மாற ஆரம்பிக்கிறான். பழையவர்கள் எல்லாமே ஒழிந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. இதுக்கு முன்னாடி அவன் என்னெல்லாம் பண்ணானோ, என்னென்ன பாவம் எல்லாம் பண்ணிருந்தான் அதெல்லாம் அவனுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். ஒரு புதிய சிருஷ்டியா அவன் இருக்கிறான். ஆண்டவர் ஆதாமை புதிய சிருஷ்டியா உண்டாக்குனது போல நம்ம ஒரு புதிய சிருஷ்டியா அவர் பார்ப்பாரு, ஒரு நியூ கிரியேஷனா ஆண்டவர் பார்க்கிறாரு.
கொல்லைசியர் 3:7-10 வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ள சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல் கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. முற்காலத்தில் உங்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை இருந்திருக்குமோ அதை பத்தி எல்லாம் இப்போ கவலைப்பட தேவையில்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களை கழுவிச்சு இப்போ உங்களை பரிசுத்தமாக்கிடுச்சு. ஆனா நீங்க பழைய மனுஷனையும் அவனோட செய்கைகள் எல்லாத்தையும் நீங்க கலைந்து போடுங்க. பழைய ட்ரெஸ் தான் நம்ம பழைய லைஃப் மாதிரி, அதை நம்ம உதறி கலந்து போட்டுட்டு அவரை போலவே புதிய மனுஷன், அதாவது இயேசு என்கிற நீதி என்கிற அந்த புதிய ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு ஆண்டவருடைய சிருஷ்டியா நம்ம மாறும் பொழுது ஆண்டவருடைய புதிய சிருஷ்டியா நம்ம மாறுகிறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். 4வது பாயிண்டா அடுத்ததாக, a Christian doesn't conform to the world but transform his mind. ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம அவன் தன்னுடைய மனதை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறவனா காணப்படுகிறான் அப்படி சொல்லிட்டு பார்க்கிறோம். இந்த உலகம் பாவத்துக்குள்ளதான் இருக்குது. பாவத்துக்கான பரிகாரம் பண்ணப்பட்டாயிடுச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சிட்டாரு. அதுக்கான ரெடம்ஷன் இருக்கு, அதுக்கான மீட்பு இருக்கு. அதெல்லாம் யாரெல்லாம் அதை போய் எடுத்துக்கிறாங்களோ, யாரெல்லாம் அதை விசுவாசித்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சேவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ரோமர் 12:2 சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒரு கிறிஸ்தவன் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதவனா இருப்பான், அவன் தான் கிறிஸ்டியன். இந்த உலகம் செய்கிற பழக்க வழக்கங்கள் இப்படி இல்லாம அவன் ரொம்ப வித்தியாசமா காணப்படுவான். இந்த உலகத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஒரு பேட்டர்ன் இருக்குது. எல்லா வகையிலும் அது உலகத்துக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை நாம செய்யாம நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னன்னு பகுத்தறியத்தக்கதாக தினந்தோறும் நம்முடைய மனசை புதுப்பிக்கிறதுனால நம்ம மறுரூபமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா அவன் இப்படிப்பட்டவனா இருப்பான். உலக ஒத்த வேஷம் தெரியாம தன்னுடைய மனசை புதிதாக்குறதுனால மறுரூபமாக்குறவனா அவன் இருப்பான். அதே போல கொலோசியர் 3:1-2 வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தை வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். ஒரு கிறிஸ்தவன் மேலானதை நாடுகிறவனா இருப்பான தவிர கீழான பூமிக்குரிய காரியங்கள், பூமிக்குரிய வெல்த், பூமிக்குரிய பொருள், சுகமான காரியங்கள், சுகபோகங்கள் இதெல்லாம் அவனோட போக்கஸ் அங்க இருக்காது. அது தப்பு, அது பாவம் அப்படி சொல்ல. அவனோட போக்கஸ் அந்த கீழான காரியங்கள் மேல, அழிந்து போகிற அநித்தியமான காரியங்கள் மேல இல்லாம தேவன் மேல இருக்கும், வானத்தை நோக்கி அவனோட பார்வை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை சொல்லுகிறது. அதனால நீங்க மேலானவர்களை நாடுங்கள், மேலானவைகளை தேவனுக்குரிய காரியங்கள் தேடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தையும் ஆண்டவருக்குரிய காரியங்களையும் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம போக்கஸ் பண்ணி அதை நம்ம ஏர்னஸ்டா பாக்குறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 5வது காரியமாக, a Christian is freely redeemed, justified and sanctified. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். ஒரு கிறிஸ்தவன் என்பவன் இலவசமாய் ரட்சிப்பை பெற்றவனா இருக்கிறான், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறவன். அவன் தான் உண்மையான கிறிஸ்டியன். இந்த ப்ராசஸ் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்குதா யோசித்து பாருங்க. எபேசியர் 2:8-10 வரைக்கும் வசனம் வாசிக்கிறேன். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அதாவது நம்ம ரட்சிக்கப்படுறதுக்காக எந்த விதமான ஒரு உழைப்பும் நம்ம போடல. அப்படி உழைப்பு போட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டினா அந்த ரட்சிப்பாகவே இருக்காது. ரைட்? ஆண்டவருடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். விசுவாசத்தை நமக்குள்ள கொடுக்கிறது ஆண்டவர் தான். கிருபை நம்ம பொழிகிறவரும் ஆண்டவர் தான். ஆண்டவர் நம்ம மேல அவருடைய பார்வை திருப்பினதுனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமே தவிர நாம நிறைய பக்திக்குரிய காரியங்களை செய்கிறதுனால நாம கிறிஸ்தவர்களா ஆகல.
அப்படிப்பட்ட அப்படி வந்து த்ரூ ஒர்க்ஸ் நம்ம வந்து ரட்சிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ யாருமே இதை பத்தி நம்ம போஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லுகிறது. அதுக்கப்புறம் ஏனெனில் கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணிருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நற்கிரிகளை செய்யும்படிக்கு கர்த்தர் நம்மை படைத்திருக்க முன்னதாகவே அவர் வந்து நற்கிரிகளை செய்யும்படிக்கு உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம்மளை வந்து முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து எபேசியர் 1:4 நம்ம பார்க்கிறோம். சோ கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை உருவாக்கினவரா, ஒரு மாஸ்டர் பீஸா நம்மளை உருவாக்கி இருக்கிறார். எதுக்காகனா நற்கிரிகளை செய்யும்படிக்கு. நற்கிரிகளை செய்கிறதுனால நம்ம வந்து ரட்சிக்கப்படாம ரட்சிக்கப்பட்டு நம்ம நற்கிரியை செயல்களா இருக்கிறோம். அதை நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் 6:9-10 வாசிங்க. அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எவ்வளவு தெளிவா இருக்குது பாத்தீங்களா வார்த்தை. இதுக்கு முன்னாடி வந்து திருடரா இருந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி கொள்ளைக்காரரா இருந்திருக்கலாம், உதாசீனரா இருந்திருக்கலாம், ஆண் புணர்ச்சிக்காரரா, நிறைய வந்து ஆண்டவருக்கு விரோதமான பாவ செயல்களில் ஈடுபட்டு இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்ம நீதிமான்களாய் அவர் மாற்றுகிறார். ரோமர் 3:24 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமா அவருடைய கிருபையினால கிறிஸ்து இயேசுல மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் பாவம் செஞ்சுதான் இருக்கிறோம். ஆனா ஒரு பாயிண்ட் வரும்பொழுது நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் வந்து ரட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். 6வது பாயிண்ட் வந்து a Christian is passing through this carnal life to eternal life. அதாவது கிறிஸ்தவன் இந்த உலகத்துல தற்காலிகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவன். இங்கே செட்டில் ஆக போற ஒரு வாழ்க்கை அவன் வாழவில்லை. அவன் எதிர்காலத்தை நோக்கி அவன் வாழுகிறவனா இருக்கிறான். எதிர்காலம் தான் இந்த நித்தியமான வாழ்க்கையை நோக்கி அவன் வாழுகிறவனாய் காணப்படுகிறான். யோவான் 17:15-16 வசனங்களை வாசிக்கலாம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கடைசி ஜபத்துல சீஷர்களுக்காக ஜபிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு ஜபம் இதுதான், நான் உலகத்தான் இல்ல, அதே போல என்னை பின்பற்றவர்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல அப்படி சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, this world is not belong to us. 1 Peter chapter 2:11 1 பேதுரு 2:11 சொல்லுகிறது, பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் அப்படி சொல்லிட்டு வந்து பேதுரு வந்து தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். அந்நியர்களும் பரதேசிகளுமா தான் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்துல நமக்கான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம வந்து வாழ்றதுக்கு என்ஜாய் பண்றதுக்கான எல்லா காரியங்களும் ஆண்டவர் வந்து நமக்கு வழிவகைகளை செய்து கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனா நாம் இங்கே செட்டில் ஆகிறதுக்காக கிடையாது. இது வழி எப்படியாவது கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கான எல்லா விதமான காரியங்களும் அவர் செய்கிறார். எபேசியர் 2:19 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமா இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவன வீட்டாருமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார். ஆனா அப்படியே நீங்க இருக்க கூடாது. அந்நியரும் பரதேசிகள் சொல்லிட்டு இந்த உலகத்திலே வந்து சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடாது. எஸ்தர் புத்தகத்துல பார்த்தோம்னா இந்த வசனம் அங்க அப்படியே செட் ஆகும் பாருங்க. அங்க எஸ்தர் மொர்தெகாய் எல்லாம் அந்நியரும் பரதேசிகளுமா பாபிலோன்ல இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அங்கே பிடிச்சி போய் அங்கே செட்டில் ஆயிடுறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா நாம பரம எருசலேமை நோக்கி வருகிற நெகேமியா எஸ்ராவை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்கலாம் பாருங்க. இங்க கடைசியாக 7வது பாயிண்ட், a Christian holds significant higher position in the spiritual realms. அதாவது கிறிஸ்தவன் என்கிறவன் இந்த உலகத்துல ஒரு மைனாரிட்டியா காணப்படலாம், ஒரு உதாசீனப்படுத்தப்பட்டவனாய் காணப்படலாம். ஒரு நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு மைனாரிட்டி ரிலிஜன் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் வந்து உண்மையாகவே அவர்கள் மிகப்பெரிய ஆவிக்குரிய மண்டலத்துல மிகப்பெரிய பொறுப்புகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. 1 பேதுரு 2
9ஆம் வசனம் பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எவ்வளவு அழகா சொல்லியிருக்குது பாத்தீங்களா எவ்வளவு வார்த்தை. நம்மளோட பொசிஷன்ஸ் பாருங்க. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம், ஆண்டவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிறோம். ஆண்டவர் எல்லாரும் பார்த்து தனக்கு சொந்தமான ஜனங்கள் அப்படின்னு சொல்றது இல்ல. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த பொசிஷன் கொடுக்கப்படுகிறது. அப்போ நம்ம நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பொசிஷன்ஸை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணும்படிக்கு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களை நான் ரிமைண்ட் பண்றேன். நீங்க ஜெபிக்கும் பொழுது, முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுது, தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும் பொழுது நீங்க இப்படிப்பட்ட ஆளுகை தன்மைக்குள்ள நீங்க போவீங்க. மத்திய 28ஆம் அதிகாரத்துல கடைசி ஆண்டவர் பரத்துக்கு ஏறி போவதற்கு முன்பதாக ஒரு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்குங்கள் அப்படின்னு ஒரு டிசைபிள்ஷிப் ஆர்டரை அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்ம எல்லாரும் அவர் சீஷர்களாய் அவர் மாற்றி இருக்கிறார். ஆமென். சீஷர்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிறார். நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்கு. நீங்க இந்த ஒரு ராஜ்யத்தை குறித்து நீங்க மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்க. இப்படிப்பட்ட இந்த 7 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக இருக்கு. அதை நீங்க மாத்திரம் அனுபவிக்காம மற்றவங்களுக்கும் நீங்க போய் சொல்லுங்க. நான் உலகத்தின் முடிவு பரியதும் சகல நாட்களும் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு. அதே போல எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். சிலர் அவர் ஏற்படுத்தி இந்த ஒரு கவர்னன்ஸ் போர்டை அவர் வச்சிருக்காரு பாருங்க. சிலருக்கு இந்த மாதிரி, சிலருக்கு அந்த குறிப்பிட்ட ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரித்து எல்லாருக்கும் அவங்கவுங்களோட வரங்களுக்கு ஏற்றபடி, திறமைக்கு ஏற்றபடி அவர் தம்முடைய வரங்களை கொடுத்து, பரிசுத்தாவியினை ஊற்றி வரங்களை கொடுத்து அவங்களை எனேபிள் பண்ணி எல்லாருக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் பொசிஷன்ஸ் ஆண்டவர் நமக்குள்ளாய் அவர் கொடுத்திருக்கிறார். சோ இத்தனை 7 பாயிண்ட் நம்ம பார்த்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம எப்படி நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 7 பாயிண்ட்ல நீங்க ஃபிட் ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நானும் பார்க்கணும், நீங்களும் பார்க்கணும். இந்த 7 பாயிண்ட்டுக்குள்ள இன்னும் பல வசனங்கள் இருக்கலாம். பட் இது ரொம்ப கீ பாயிண்ட்ஸ் பாருங்க. இந்த கீ பாயிண்ட்ஸ்குள்ள நம்ம நிச்சயமா இருக்கணும். ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லயும் நீங்க அதுக்குள்ள ஃபிட் ஆகலன்னா ஆண்டவரிடத்துல இப்பயே வாங்க. ஆண்டவர் உங்களை மன்னிக்க, உங்களை ஏற்றுக்கொள்ள ஒரு வல்லவரா இருக்கிறார். கிறிஸ்டியன் அப்படின்னா உண்மையாகவே ஒரே ஒரு லைன்ல சொல்லணும்னா, இயேசுவை போல நடந்து கொள்ளுகிறவன். அவன் கிறிஸ்தவன், கிறிஸ்து அவன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆண்டவரை போல மற்றவர்களை நேசிக்கிறவர்களாகவும், ஆண்டவரை போல உயிர் போனாலும் பரவாயில்ல, என் ஜீவனை கொடுத்து இன்னொரு நான் மீட்டுக்கொள்ள அந்த ஒரு லவ் இருந்துச்சுல, அந்த லெவல் ஆஃப் லவ் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் உண்மையாக கிறிஸ்தவர்களா இருப்போம். மற்ற காரியங்கள் நம்ம ஆண்டவருக்காக செய்யறோம்னு சொல்லிட்டு என்னென்னோ பண்றோம்ல, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள நாம் இப்படி எல்லாம் இந்த 7 பாயிண்ட்குள்ள நமக்குள்ள இருக்கும் பொழுது அப்போதான் ஆண்டவர் நம்மை கிறிஸ்தவர்களா பார்ப்பார். இல்லைன்னா அந்த ஆண்டவருடைய அவர் ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையா, மத்தேயுல, அந்நாட்களில் என்னிடத்துல அநேகர் சொல்லுவாங்க, உங்க நாமத்தினால இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரோட பார்த்து சொல்லுவாரு, உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படி சொல்லுவாரு. அந்த மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கும். அது நிறைய பேர் அப்படி ஒரு ஃபால்ஸ் அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தங்களை தாங்களே ரட்சிக்கப்பட்டவர்களாய் நினைத்து கொண்டு ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நம்மிடத்துல உண்டு. அப்படி ஒரு டேஞ்சரஸான ஒரு இடத்துல நம்ம இல்லாதபடிக்கு உண்மையான ஜென்யுவன் ரெபெண்டன்ஸோட, உண்மையான மனம் திரும்புதலோடு கூட நம்ம வாழ்க்கையை நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நம் தேவனுக்கு பிள்ளைகளா இருப்போம். தேவனுடைய பொறுப்பாளிகளாய், அவருடைய ராஜ்யத்தினுடைய உடன் பங்காளிகளாய், வேலையாட்களாய், ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஆண்டவருடைய சீஷர்களாய், இப்படி பல ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். God bless you. இன்னும் ஒரு அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். மனமே புதிதாக.